வசம்பு இன்றைக்கி நம்ம பார்க்குறது வசம்பு. வசம்பு எல்லோரும் பார்த்துருப்போம். அது என்னென்ன செய்யும், எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நாளைக்கு இதை நம்ம குழந்தைங்க எப்படி பயன்படுத்தும் அப்படிங்கிற விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நிர்பந்தம்லாம் கிடையாது. இதை இப்போது பார்க்குற வியூஸுங்கெல்லாம் கூட 2, 3, 4 அப்படி பேர் தான் பார்க்குறாங்க. அதுக்காக வருத்தம்லாம் கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சேவை. இது விளம்பரத்துக்காகவோ வருமானத்துக்காகவோ அல்ல. அப்படித்தான் ஒரு சேனலே நம்ம க்ளோஸ் பண்ணோம். இது பழைய ரசிகர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். தண்ணிக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு விளம்பரம் கொடுத்துருப்பேன். அப்படித்தான் நமக்கு அதை விருப்பப்பட்டவங்க பார்க்கலாம். அல்ல, நான் ஒரு ஏற்கனவே சில வீடியோ பதிவுகள்லாம் சொல்லியிருப்பேன். அது எனக்கு செட் ஆகலை. காரணம் என்னென்னா, நம்ம செய்கிறது ஒரு சேவை. இதுக்கு என்ன அதை பண்ணி இதை பண்ணி விளம்பரம் பண்ணி இது மூலமாக நம்ம வாரியாக கொட்ட போகிறோம். அப்படியே வந்தாலும் வறுமையை ஒழிக்க வளரும் ஜனக்கூட்டம்னு முகநூல் பக்கத்தில் ஒரு குழு உற்பத்தி பண்ணியிருக்கேன். அதையும் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு இது தானமாக பண்ணுவேனே தவிர நான் சாப்பிட்றதுக்காக அல்ல. சரி, அந்த கதை ஆன்மீக கதை, அது நமக்கு வேண்டாம். இப்போது உங்களுக்கு வைத்திய ரீதியாக பார்ப்போம். இது குழந்தைகளுக்கு பழைய காலத்தில் அபஸ்மாரம்னு ஒரு நோய். அது வராமல் தடுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு இடுப்பில் கட்டுவாங்க, தாயத்து மாதிரி தங்கத்தில் கழுத்தில் கட்டி விடுவாங்க. ரெண்டாவது, குழந்தை பேசணும் அப்படிங்கிறதுக்காக 10 மாத குழந்தை 8 மாதத்து குழந்தையிலே பேச வைக்கிறதுக்கு இந்த வசம்பை தேய்ச்சி தேனில் குழப்பி நாக்கில் தடவி விடுவாங்க. அந்த தரிப்போட காரணம் அந்த குழந்தை நல்லா பேசும் விறுவிறுன்னு. அதுக்காக வேண்டி அதை செஞ்சாங்க. இப்போது நாம் ஆணும் பெண்ணும் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான மேட்ரு பார்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் வசம்பு பொடி, இந்த எல்லாமே பேக்கெட்டாகவே வச்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி சமபாகமாக எடுத்து நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். இது வசம்பு பொடி, இது நாவல் பொடி, இது திப்பிலி பொடி, இது மிளகு, கொஞ்சம் போல் சுக்கு, கொஞ்சம் மஞ்சள். இதையெல்லாம் நீங்கள் சமபாகமாக எடுத்து எருமை நெய்யும் பசு நெய்யும் கலந்து, நீங்கள் பொடியாக வாங்கிக்கலாம். எருமை நெய்யும் பசு நெய்யும் கலந்து அதை கொஞ்சம் காய்ச்சி தினந்தோறும் ஒரு 15 கிராம் ராத்திரியில் ஆணும் பெண்ணும் சாப்பிடலாம். நிச்சயமாக சாப்பிடலாம். அதில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அப்படிங்கிறது 100% என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அது முழுமையாக கேளுங்க. இப்போ ஒரு பெண்கள் சாப்பிட்டா என்ன நடக்கும், ஆண்கள் சாப்பிட்டா என்ன நடக்கும்? ரெண்டும் குணம் ஒன்று தான். ஆனால் ஆண்களுக்கு கூடுதல் வேலை செய்யும். பெண்களுக்கு வயசாகி போச்சு, எல்லாம் மார்பெல்லாம் இறங்கி போச்சு, அதில் உறுப்பு ரொம்ப இதுவாக இருக்குது, பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அவங்க ஆரம்ப நிலையில், அதாவது இந்த 16 வயது அந்த மாதிரி கட்டத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே குணத்தில் பெண்களை பார்க்க முடியும். இளமை அப்படியே நிலைநிறுத்த முடியும். ஆண்களுக்கும் அதே மாதிரி தான். வளைஞ்சி போச்சு, சுருங்கி போச்சு, அந்த ஆர்வம் இல்லை. அதாவது விந்தை உற்பத்தி பண்ணுறதுல இந்த வசம்பு மாதிரி ஒரு கில்லாடி உலகத்திலே இல்லைன்னு எல்லா வைத்தியருக்கும் நல்லா தெரியும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் அவசியமே இல்லை. அதே மாதிரி ஆண்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு எருமை பாலை குடிச்சிட்டு வரும்பொழுது ராத்திரி ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். அதை தொடர்ந்து ஒரு 12 நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு செக் பண்ணி பாருங்களேன். இது உண்மையா பொய்யா? ஐயா கிட்ட வர்றது எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. உண்மைன்னா உண்மை, போய் என்ன போய் இப்படி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த பொய் பித்தலாட்டம் பிராடு அது பிடிக்கக்கூடாது. அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, கட்டிக்க மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, ஓரமாக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என் வேலையை தான் கவனிப்பேனே தவிர அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்படி தான் நம்மளுடைய ரூட்டு. நான் என்ன பேசணும் அதுதான் இந்த பொருட்களும் செய்யும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களாலேயும் முடியும்.
இன்றைக்கே முடியல, நாளைக்கு மட்டும் எப்படி? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை, பொதுவே ஆஸ்பத்திரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எங்கோ ஒன்று இருக்கும். இப்போது ஊருக்கு ஒன்று இருக்குது. இனிமேல் வீட்டுக்கு ஒரு ஆஸ்பத்திரி தேவைப்படும். அந்த மாதிரி கட்டத்தை தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாகவே இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சொந்தமாகவே உங்களை தயார் பண்ணி சந்தோஷமாக இருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.